ஏசப்பா ரொம்ப நல்லவர். ராமன் சொல்லுங்களேன். நம்ம பார்க்கிற மனுஷனை எவ்வளவு நம்புறோமோ அது போல பார்க்காத ஒரு தெய்வத்தை நம்ம நம்புற நம்பிக்கை கொஞ்சம் எப்படி இருக்கு சொல்லுங்க. என்னதான் இயேசுவோட சீஷனா இருந்தாலும் தோமாங்கிற ஒரு மனுஷனுக்கு பார்த்தா தான் என்ன வருது சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சலுங்க. என்னதான் பைபிளை படிச்சாலும் சொல்லு, ஏன் இப்படி கையை பிடிக்க ஐயா. ஆமா, என்னதான் பைபிளை படிச்சாலும் என்ன செபிச்சாலும் விடிய விடிய பிரசங்கம் கேட்டாலும் விழாக்குள்ள கையை நோண்டி பார்த்தா தான் என்ன வருது? அல்லேலூயா. நம்ம தெய்வத்தை நம்ம கண் கொண்டு பார்க்காவிட்டாலும் அவர் என்னை காண்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நம்பிக்கையில தான் வண்டி ஓடுது. பக்கத்தில் பாஷங்க, அந்த நம்பிக்கையில தான் வண்டி ஓடுது. ஹல்லேலூயா. அப்படி அந்த தோமா கிட்ட தான் ஆண்டவர் சொன்னார், ஐயா சந்தேக பேர்வழி தோமாவே, பார்த்து விசுவாசிக்கிறவன் இல்லை, காணாமல் விசுவாசிக்கிறவன். நம்ம நிறைய வேலையில் அவருக்கு என்ன பேர் கொடுப்போம்னா சந்தேக பேர்வழி. என்ன யாருக்கு? இந்த சந்தேக பேர்வழி மட்டும் இங்கே வரலன்னு வச்சுக்கோங்க. எங்க? ஆமாங்க, இப்படிலாம் ஃபேனுக்குள்ளே ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கவே. இப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் உங்கள் இருதயங்களை விட்டு எடுத்து போடட்டும். அவர் என்னை பார்க்குறாரு, என்னை உணர்றாரு, என்னை தொடுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரே வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2:4 சத்தம் ஒரு வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அல்லேலூயா, இந்த வசனம் அழகா சொல்லுது. ஐயா இத்தனைக்கோண்டு ரட்சிப்பு இல்ல, 2% ரட்சிப்பு இல்ல, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. பக்கத்துல பாருங்க, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. கையை நல்லா விரிச்சு சொல்லுங்க. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய. ஐயா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதுலே இயேசுவை அறிந்து கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து இவ்வளவு வருஷம் ஆன பிறகு அற்பமாய் இருதயத்துல தோணுகிறது என்ன தெரியுமா? சொல்லுங்க கரெக்டா? ரட்சிப்பு. பக்கத்துல வச்ச ரட்சிப்பு. அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே எப்படி இருக்கு? இருக்கிறதுல லீஸ்ட், இருக்கிறதுல அற்பமானது என்ன அப்படின்னு கேட்டா நாம பெற்றிருக்கிற ரட்சிப்பு. அது கிடக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை போய்ப்போம். எங்க வைப்போம்? உங்களை சொல்லல, எங்க ஊர்ல எங்க வைப்பா? ஞாயிற்றுக்கிழமை. ரட்சிப்பு எதுக்கு சார்? ஞானஸ்நானம் எதுக்கு சார்? போறோம், ஒரு சடங்காச்சாரத்தை முடிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு. இங்க இவர் அழகா என்ன சொல்றாரு? இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால், இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? உங்கள் இருதயங்களை பல கவலைகள் சூழ்ந்து விட்டது, பல நெருக்கங்கள் சூழ்ந்து விட்டது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? என் ரட்சிப்பை நான் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரே கவலை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எக்கா கையை பிடிங்க. அண்ணன் மாதிரிலாம் கையை, என் லாங்குவேஜ், நான் மதுரை பையன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ரைட்டு, பிடிச்சிக்கிட்டீங்களா? கையை பிடிங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், நீங்க கண்ணீர் விட வேண்டிய ஒரே விஷயம், முக்கியத்துவப்படுத்த வேண்டிய ஒரே விஷயம், இந்த கர்ச்சீஃப் மாதிரி இருக்கிற ரட்சிப்பு இருக்குல்ல, அது மட்டும்தான். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், இன்னும் ஒரு கார் வாங்க மாட்டேனே. என்ன மாட்டேன்? பெரிய கவலை. ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், இன்னும் ஒரு வீடு ஒண்ணு நானு. ஐயா இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு, இந்த ரட்சிப்பு. நீங்க பலரும் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், அடிமைத்தனத்திலிருந்து நொறுக்கி போட்டாரு, கர்த்தர் எனக்கு அவருடைய கோபத்தை. ஐயா இந்த ரட்சிப்பினுடைய முக்கியமான மேன்மை என்ன தெரியுமா? வரப்போகிற தேவனுடைய கோபத்திலிருந்து உங்களை காக்கிற லைசன்ஸ் அது. எதுல? என் தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்து பிழைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற லைசன்ஸ்.
அல்லேலூயா. அவருடைய கோபம் எப்படிப்பட்டது ஐயா? அவருடைய கோபம் எப்படிப்பட்டது ஐயா? நோவாவை பாருங்கள், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோவாவின் காலத்தை நோக்கி பாருங்கள். தான் உண்டாக்கின மனிதர்கள், தான் உண்டாக்கின மிருக ஜீவன்கள் இரக்கமே காட்டலையே சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, எனக்கு நல்ல செழிப்பை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல காரை கொடுத்துருக்கிறீங்க, இன்னும் நான் நிறைய காரியம் அதெல்லாம் இல்ல ஆண்டவரே. எனக்கு என்ன தெரியுமா? உங்க வரப்போகிற கோபத்திலிருந்து, வரப்போற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து கர்த்தர் தப்புவிக்கும்படி என்னை ரட்சித்திருக்கிறீர். அதான் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு நான் பேசிட்டு போறது ரொம்ப ஈஸி. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலையாக்குவார், உங்க பிள்ளைங்க எங்கேயோ உட்கார வைப்பார். நான் பேசிட்டு போறது எனக்கு சொல்லுங்க, நீங்களும் என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு இனிமையான ஒரு பிரசங்கியா இருந்தா எவ்வளவு ஐயா. எல்லாம் அந்த கண்ணு சிபுக்கு சிபுக்குன்னு மூடுற வரைக்கும் தான். கரெக்டு தான் மக்களே. மூடுன அடுத்த நிமிஷம் என்ன பண்ணி ஆகணும்? இது எல்லாம் நினைவுக்கு வரும். இதெல்லாம் ரட்சிப்புன்னு ஆண்டவர் ஒன்று சொன்னாரு, அதை காத்துக்கொள்ளணும்னு சொன்னாரு. இதனால தான் எழுதி வைக்கிறாரு, ஐயா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி. இந்த வார்த்தையை நான் புறஜாதியினருக்கு பேசுறதே இல்லை. அதனால தான் வேதம் அழகா சொல்லுது, அதிக ஆக்கினைக்கு உட்படாதபடி அநேகர் என்னவாகாதிருங்கள். என்ன சொல்லுங்க அப்படின்னா, அதனுடைய ஒரே ஒரு அர்த்தம் அது மட்டும் இல்லை. உடனே அது போதகர்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை மனப்பூர்வமா அறிந்த பின்பு அதை மறுதளிச்சு போறவனுக்கு ஐயோ. யார் சொல்றது? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பை காத்து கொள்ளாத ஒரு மனுஷன் அர்த்தம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை குறித்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்ள வேண்டிய நாட்களுக்குள்ளாக இருக்கிறீர்கள். காரணம், தேவனுடைய கோபாக்கினை நாட்கள் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நமக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் வித்தியாசமானது. எப்படிப்பட்ட கவலை? வாசிங்க 2 கொரிந்தியர் 7:10. ஹல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ, அல்லேலூயா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிறவு யோசிக்க வேண்டாம். சத்தமா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, பிறவு யோசிக்க வேண்டாங்க. ஐயா, இப்பயே உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்றீங்க? பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா வீட்டுல என்ன சேர்த்து வைக்கிறீங்க சொல்லுங்க? ஜுவல்ஸ் அழகா சேர்த்து, பேங்குங்களை சேர்த்து. எதுக்கு? கல்யாண நாள் வரும்போது யோசிச்சிடக்கூடாதுல்ல. அடே கப்பா, இப்பயே பிக்ஸட் டெபாசிட்ல பிள்ளைகளுக்கு கரெக்டா போட்டு வச்சிரும். எதுக்கு? அவனுக்கு ஒரு தேவை வரும்போது அவன் நம்ம போய் யோசிச்சிடக்கூடாது இல்ல. இவ்வளவு யோசிக்கிறீங்களே இந்த அற்பமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பின்பு மனஸ்தாபப்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? ஒரு துக்கம் உங்க இருதயத்தை கவ்வி பிடிக்கட்டும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு துக்கம் இன்னைக்கு உங்களை கவ்வி பிடிக்கட்டும். நல்லா துக்கப்படுங்க. யாரா இவன் சென்னையிலிருந்து வந்து உயிரை வாங்குறான்? நல்லா துக்கப்படுங்க, நல்லா வேதனைப்படுங்க. என்னன்னு வேதனைப்படணும்? என்னன்னு துக்கப்படணும்? ஐயோ, என் வாழ்க்கை இன்னும் மாறலையே, இன்னும் தேவனுக்கு ஏற்ற ரட்சிப்பு என் இருதயத்துக்குள்ள இல்லையே. துக்கப்படுங்க மக்களே. தூக்கிடு தம்பி. அல்லேலூயா. என்ன துக்கம் அடைக்கணும்? ஐயோ, இன்னும் நம்மளுக்கு காசு வரலையே, இன்னும் நம்மளுக்கு வீடு வரலையே, இன்னும் நம்மளுக்கு கார் வரலையே, இன்னும் நம்மளுக்கு நினைச்சதெல்லாம் வரலையே. அது இல்லம்மா துக்கம். இன்னும் என் வாழ்க்கை ஏசப்பா நினைக்கிற அளவுக்கு மாறலையே. துக்கம் அடைக்கணும் தொண்டைய. இன்னைக்கு அந்த துக்கம் அடைச்சுச்சுன்னா பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பின்பு நியாய தீர்ப்பு நாளில் நீங்க வேதனைப்பட மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்கு பிரியமா நடந்திருக்கலாமே, இன்னும் கர்த்தருடைய காரியத்துல கொஞ்சம் கீழ்ப்படிதல் உள்ளவனா. உங்களுக்கு அந்த துக்கம் இருக்கா? பக்கத்துல கையை பிடிச்சேக்கா, உங்களுக்கு துக்கம் இருக்கா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படி இருந்த மாதிரி தெரியலையே.
அல்லேலூயா. நான் அதை வேதனையோட சொல்றேன். இந்த துக்கம் சபையில கிடையாது, இந்த துக்கம் வாலிபர்கள் நடுவில் கிடையாது. இந்த துக்கம் பெரிய, நான் முதல்லாம் வாலிபர்கள் கூடுக, பெரியவர்கள் கூடுகன்னு தனித்தனியா பிரிச்சு பேசினேன். இப்ப அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் ஒரே கூடுகையில தான். அல்லேலூயா. நான் வாலிபர்களுக்கு என்னென்னலாம் பேசணும், இப்ப யாருக்கு பேச வேண்டிய நிலைமையில இருக்கேன் சொல்லுங்க. ஆமாங்க, அல்லேலூயா. ஐயா, இருதயத்துல ஒரு துக்கம். நான் உங்களுக்கு சொல்றேன், பேதுருவனுடைய துக்கம் உங்க இருதயத்தை அடைக்காட்டி உங்க வாழ்க்கை யூதாஸ் மாதிரி ஆயிடும். சொன்னது புரிஞ்சா? பேதுருவனுடைய துக்கம் உங்க இருதயத்தை அடைக்காட்டி உங்க வாழ்க்கை யூதாஸ் மாதிரி ஆயிடும். என்ன துக்கம்? என் கூட இருந்த ஆளு, என்னோட மாஸ்டர் சார், என்னுடைய தெய்வம் ஐயா, அவர் எவ்வளவோ சொல்லி கொடுத்தாரியா, ஆனா அவர் சொல்லி கொடுத்தாலும் மறுதளிச்சுட்டேன் ஐயா. துக்கம் அடைக்கணும். அதனாலதான் சொல்றாரு, பின்பு மனஸ்தாபப்பட இடம் இல்லாம. பக்கத்துல கையை பிடிங்க, பிறகு யோசிக்க வேண்டாம். இப்பதான் வருது சைலண்டே, இப்பதான். பின்னாடி யோசிக்க வேண்டாங்க மக்களே, பின்னாடி நீ யோசிக்க வேண்டாம். பின்னாடி நீ என்ன தெரியுமா செய்வ? எல்லா நியாய தீர்ப்பு நாள் வரும்போது எல்லா மனிதர்களும் தலை கவிழ்ந்து நின்று, வெக்கப்பட்டு நின்று, ஐயோ நம்ம நல்லா வாழலே நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல நீயும் உன் குடும்பம் உன் புள்ள மட்டும் கெத்தா நடந்து போவீங்க. எதுக்கு? இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒன்று ஒட்டி இருக்கும். என்ன பேட்ச்? அவ்வளவுதான். என்ன பேட்ச் இருக்கு? இவன் ரட்சிக்கப்பட்டவன், என்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், என்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன், ரட்சிப்பை காத்து கொண்டவன். ஒரு பேட்ச் என்ன செய்யுது? பின்பு பக்கத்துல வச்சுங்க, பின்பு மனஸ்தாபப்படாமல் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா நம்மளோ அடுத்த பாதி லௌகீக துக்கமோ. ஏக்கா, சேலை இல்லைன்னு சொல்றது எது உண்டாக்குமா? என்ன நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டீங்களா? எனக்கு அது இல்லையே இது இல்லையே. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் மோட்டர் பைக் வாங்கிட்டான், குடு குடு குடுன்னு ஓடுறான். இப்ப வந்தவன் காரை வாங்கிட்டான், வீடை வாங்கிட்டான். ஒன்னும் நம்ம பாரு, ஒண்ணு. இந்த துக்கம் எங்க கொண்டு போகுது தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாள் வரும் பொழுது, கர்த்தருடைய கோபாக்கினை நாள் வரும்போது முதல் ஸ்லாட்டே உங்களுக்கு தான். நான் சொல்லல, யார் சொல்றா? அத சொல்லுங்க, வேதம் சொல்லுங்க. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கு துக்கப்படணும்னு உங்களுக்கு தெரியணும், எதுக்கு வேதனைப்படணும்னு உங்களுக்கு தெரியும். அற்பமான காரியத்துக்கு நேரம் செலவு பண்ணி கண்ணீர் சிந்தாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா பலிபீடத்துலன்னு சொல்றேன், ஒரு நாள் கூட நான் அற்பமான காரியங்களுக்கு கண்ணீர் விட்டதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு இல்லையா ஆண்டவரே, அது இல்லையா ஆண்டவரே, இது இல்லை. நான் எப்ப ஜெபத்துல உட்கார்ந்து ஒண்ணு கேட்பேன், உங்க கிருபையை தாங்க, இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி உங்க இரக்கத்தை எனக்கு தாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், கிருபை இருந்தா போதும், உம்முடைய காருண்யம் என்னை. அவ்வளவுதான். என் வேலை ரட்சிப்பை காத்துக்கிறது, அவர் வேலை என்னை பயன்படுத்தி உயர்த்துகிறது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வேலை ரட்சிப்பை காத்துக்கிறது, உங்களை உயர்த்துகிறது, உங்களை சுமக்கிறது, உங்களை ஆட்சி தேற்றுகிறது, உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறது, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் உங்களை செட்டில் பண்றது. அது எல்லாம் அவர் வேலை. அல்லேலூயா. நீங்க அதை விட்டுவிட்டு உங்களுக்கு கொடுத்த டாஸ்கை விட்டுட்டு அவர் டாஸ்கை நீங்க எப்படி நம்ம முன்னேறலாம், எப்படி நம்ம பெரியாளா? ஐயா, உங்களுக்கு அது சிந்தனையே வேண்டாம். நான் அப்படி சிந்திச்சிருந்தேன்னா சத்தியமா சொல்றேன், இந்நேரத்தில் ஏதாவது ஒரு கம்பெனியில பாத்திரங்கள் இருந்திருப்பேன். நல்ல வேலை இந்த புத்தி யோசிக்கல. அதனால எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு மக்களே, என்ன தெரியுமா? பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவது. என்ன வசனம் தெரியலையா? சோத்திரம், அல்லேலூயா. பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. நான் அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் எப்படி படிப்பேன்னா, பேதையா இருந்தா தான் திசை கெட்டு. பக்கத்துல கையை பிடிச்சுங்க, அக்கா, அண்ணே, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரு, இந்த டாக்டர் மூளை, இந்த சயின்டிஸ்ட் மூளை, இந்த இன்ஜினியர் மூலெல்லாம் வேலை செய்யாம இருந்தா தான் அவர் பார்த்துப்பார். ராமன் சொல்லுங்க,
சில நேரத்துல டாக்டர் மூளை என்ன செய்யும்? யோசிக்கும். சடன் இன்ஜினியர் மூட நாங்க என்ன படிச்சிருக்கோம் தெரியுமில்ல? மெக்கானிக்கல் இன்ஜினியர். போ அடி வாங்கு, யாரு வேண்டாங்க. என்னைக்கு நான் பேதை அப்படின்னு முடிவு பண்ணிட்டியோ, என் கால்களுக்கு அவர் தீபமாயிருப்பார், என் பாதைக்கு அவர் வெளிச்சமா இருப்பார். நான் போக வேண்டிய வழியை எனக்கு முன்னாடி போய் செவ்வையாக்குவார். ஏன்? இது பேதை சார். பக்கத்துல போய் சொல்லுங்க, பேதை, அடிமை. நம்ம ஆளுக்கு பிடிக்காத வார்த்தைகள் என்ன தெரியுமா? அடிமை, பேதை, முட்டா. ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் சொன்னார் என்கிட்ட, நல்ல வயது முதிர்ந்தவர் சொன்னார், மக்களே, ஆண்டவர் சமூகத்துல மட்டும் நீ எப்பவும் கால் முடியாத முடவனாவே இருந்தார். என்னது சொல்லுங்க? ஸ்பெஷல் கிட்டா இரு தம்பி அப்படின்னாரு. என்ன ஏன் இந்த மனுஷன் இப்படி சொல்றாரு நம்மள? அப்பனாதான் தம்பி ஸ்பெஷல் கிரேஸ் கொடுப்பாருன்னாரு. ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை எப்படி இருக்கு? ஒரு மாதிரி ஒரு 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 சுகவீனமோ அங்கவீனமோ ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் கிட்டு மாதிரி இருக்கு. வீட்டில் எல்லா பிள்ளைக்கும் மீதி இருக்கிற 2 பிள்ளைக்கு ஒரு முட்டை வச்சா இந்த பிள்ளைக்கு மட்டும் சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிங்க, 2 முட்டை வேணுமா இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? பேதையா இருக்கணும், அவருடைய இரக்கத்தை நம்பி வாழணும். நீங்க சொல்லு ஐயா, நான் வரேன். அதுக்கு தான் சொல்றாரு, துக்கப்படாத, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவரிடத்துல போய் பாரத்தை இறக்கி வைக்கிறது மட்டும்தான். அல்லேலூயா. இளைப்பாறுதல் அவர் தருவார். நீங்க இளைப்பாற சொல்லுங்க. இங்க வசனம் சொல்லுது, லௌகீக துக்கமோ மரணத்தை. இன்னைக்கு அந்த துக்கம் உங்களை விட்டு போகட்டும். பக்கத்துல கையை பிடிச்சுங்க, அந்த துக்கம் உங்களை விட்டு போகட்டும், அந்த வேதனை உங்களை விட்டு போகட்டும், உங்க பிள்ளைகளை குறிச்ச வேதனை உங்களை விட்டு போகட்டும், உங்க குடும்பத்தை குறிச்ச வேதனை உங்களை விட்டு போகட்டும், உங்களுடைய ஃபினான்ஸை நினைச்சு இருக்கிற வேதனை உங்களை விட்டு. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் அழகா சொல்லுது, வாசிங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதல்ல மனஸ்தாபப்படணும், நல்ல துக்கப்படணும். அதுக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம். 3:9. யாருக்கு தெரியும்? போதும். இப்போ மனஸ்தாபப்படுறோங்க. என்ன மனஸ்தாபம் படுறோம் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே, ஆண்டவருக்கு பிரியமா இல்லாம இருக்கே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கை இல்லாம இருக்கேன்னு என்ன வருது சொல்லுங்க? துக்கம் வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துக்கம் வருது. அந்த துக்கம் 10 நிமிஷம் கூட தாங்க மாட்டேங்குது இல்லையாம்மா? இல்லையா? அப்பதான் துக்கம், ஐயோ நம்ம வாழ்க்கை சரியே இல்லையே, மாத்தணுமேன்னு துக்கம் அடைக்கும் போது 6:30 சீரியல் கரெக்டா இல்லை? எங்க ஊர்ல போடுறாங்க, இங்க இல்லை. 6:30 கரெக்டா சீரியலு. ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே இன்னும் நான் கூடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் பிக் பாஸ் யார் வரா சொல்லுங்க? இல்ல ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமா உங்களுக்காக வாழணும்னு சொல்லும் போதுதான் அந்த அக்கா மெசேஜ போடும். என்ன தம்பி என்ன போடும்? ஹாய் டார்லிங். ஆண்டவரே துக்கம் அந்த துக்கம் எவ்வளவு நிமிஷம் தான் இருக்கு சொல்லுங்க? 5-10 நிமிஷம் தான் அந்த துக்கம் தாங்குது. உடனே நம்மளும் நினைச்சிரும், நம்ம துக்கப்பட்ட உடனே கர்த்தர் என்ன செஞ்சிடறாரு? இறங்கி பக்கத்துல கைய பிடிங்க, சீக்கிரம். நீங்க முகத்தை லைட்டா வாடுன மாதிரி வச்ச உடனே சொல்லுங்க, வாடுற மாதிரி வச்ச உடனே ஏமாந்து போறதுக்கு உங்க ஹஸ்பண்டோ வைஃபோ கிடையாது, தெய்வம். அல்லேலூயா. இங்க யோனா நினிவே பட்டணத்திற்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏய் நீங்க பண்ண அட்டூழியம் எல்லாம் யார் சமூகத்துக்கு வந்துருச்சு? போட்டு தள்ள போறாரு இந்த மொத்த சிட்டியும் சொன்ன உடனே இவங்க எல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. யாரு? அந்த ஊர்ல இருக்கிற ராஜா எல்லாரும் டீம் ஃபார்ம் பண்ணி, சரிப்பா இந்த ஆண்டவரை சில் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி கடைசியில் ஒரு கண்ட்ரி, இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? மேல இருந்து கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் கூட்டம் கூடி ஒரு சூப்பர் சபையில பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பிளான் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இல்லப்பா நம்ம இப்படி ஆண்டவருக்கு துக்கப்படுத்திட்டோமா, அவரை எப்படியாவது கூல் பண்ணணும், சில் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாம் ரெட்டுடுத்தி நீட்டா என்ன பண்ண, சாம்பல்ல உட்காந்து உபவாசம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்,
இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் இறங்கிட்டாரா? சொல்லுங்க. இப்படி பிளான் பண்ணி இப்படி பேசி ஐயோ சூப்பர்ப்பா நம்ம எப்படியாவது நல்லா மாறிடணும் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது தம்பி கர்த்தர் நம்ம மேல இறங்கிறாரா மாட்டாரா? அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து பக்கத்துல கைய போடிங்க. நீங்க ஃபீல் பண்றது 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்லல, ஏன் என் மேல எல்லாம் கோவமா பாக்குறீங்க? நான் சொல்ல, நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா நீங்க ஃபீல் பண்றது யாரை இறக்குறது இல்ல, கர்த்தரை மனஸ்தாபப்படைக்கிற வேதம் அழகா சொல்லுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் என்று அவர் கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? You should take a step to repent from your previous sin. ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கணும். சீரியலுக்கு சினிமாக்கு ரொம்ப அடிக்டா இருக்கிறேன் அப்படின்னா சீரியல் வரும்பொழுது பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கிறேன் இல்ல, டிவி ஆஃப் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுடைய மனம் திரும்புதலை அங்கீகரிப்பார். அவர்களுடைய கிரியைகளை ஐயோ வாயில கெட்ட வார்த்தை வருது. என்ன வருது சொல்லுங்க? கெட்ட வார்த்தை வருது, தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. வந்து வாயில வர்றதுக்கு முன்னாடி ஐயோ கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுவார். பேசிவிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும், உன்னை சாகடிச்சுட்டு உனக்கு மன்னிக்கிறேன். நான் சொல்லல, யாரு சொல்றா? கர்த்தர் அவர்களுடைய கிரியைகளை, பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவனுடைய கிரியைகளை. சகோதரனே சகோதரியே, மிக தாழ்மையோடு சொல்லுகிறேன், உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், கர்த்தர் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ டர்ன், செய்கிற காரியத்தை நிறுத்தணும்னு அர்த்தம். பக்கத்துல கையை பிடிங்க. செய்கிற காரியத்தை நிறுத்தணும்னு அர்த்தம். அதை நிறுத்தாம 2000 வாட்டி ஸ்தோத்திர பலி புக்கை திறந்து வச்சு படிச்சாலும் சரி. அல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே பாட்டு நல்லா இருக்கும், நீங்க எவ்வளவு வேணாலும் பாடுங்க சார், கர்த்தரும் மேலன்னு சொல்ல நல்லா பாடுறாயா, ஆனா வந்துரு நரகத்துக்குன்றார். ஏன்? உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. கிருபை இங்கதான் வேலை செய்யும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கிருபை உங்களுக்கு ரொம்ப அவசியம், உங்களுக்கு ரொம்ப அவசியம். அப்போ ஒரு மனுஷன் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய கிரியைகள்ல மாறுதல வந்த உடனே கர்த்தர் என்ன கொடுக்கிறார் சொல்லுங்க? கிருபை. பக்கத்துல பார்த்து கிருபை. அதனால தான் வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ. அந்த தாழ்மைங்கிறது என்னன்னா ஃபீல் பண்றது இல்ல, திரும்புறது. அல்லேலூயா. ஐயோ என் புள்ள ஃபீல் பண்ணிட்டேன். அது நம்ம ஆளுங்க வேற இமோஷனல் பாட்டெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? சொல்லுங்க. இமோஷனல் சாங்ஸ் எல்லாம் இப்போ சினிமா காட்டிலும் இமோஷனல் சாங் எங்க அதிகம்னா, வீல கீழே விழுந்து கிடந்தேனே, சாக்கடையில் கிடந்தேனே, என்னை தூக்க யாரும் இல்லாமல் இருந்தாங்களே, நெஞ்சில் அவன் லவ் ஃபெயிலியரில் உட்காந்துருப்பான். இவர் மேலே இருந்து உன்னை நொறுக்கினவர்கள் இருதயத்தை கர்த்தர் தேற்றோன்னு அழுவும். எதுக்கு? அல்லேலூயா. நான் உங்களுக்கு தயவா சொல்றேன், இமோஷனலா எந்த காரியத்தையும் டீல் பண்ணிடாதீங்க. கர்த்தர் இமோஷனலான தெய்வம் இல்ல, சென்சிபிளான தெய்வம். இந்த பரவசமாகிறதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே. அவர்கள் திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியைகளை பார்த்து. பக்கத்துல பார்த்து உங்களுக்கு நிறைய கிருபை வரட்டும், நிறைய கிருபை வரட்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை கிடைச்ச உடனே இப்போ ஃபர்ஸ்ட் மனஸ்தாபம் வந்துருச்சு. மனஸ்தாபம் துக்கத்தை கொண்டு வருது. துக்கம் வந்த உடனே மனம் திரும்புதலை கொண்டு வருது. மனம் திரும்புதலை வந்த உடனே கிருபை வருது. கண்கள்ல கிருபை கிடைச்ச உடனே அடுத்த டாஸ்க்கு நோவாவுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பெரிய பேழையா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை வந்தா தான் பேழை கட்டுறதுக்கு அப்ரூவல். கிருபை இல்லாம என்ன கட்டுறதுக்கு அப்ரூவல் கிடையாது.
நாங்க பேழைக்குள்ள ஓடி ஐயா கிருபை வெற்றிருந்தா தான் என்ன அப்ரூவல். பேழை கட்டுற அப்படின்னா என்ன அர்த்தம்? பேழைக்கு என்ன அர்த்தம்னா இவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய பேழை. அவ்வளவு பெரிய ரட்சிப்புக்கு பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்களிலே அந்த தயவு வர்றதற்கு மனஸ்தாபப்படணும், துக்கப்படணும், வேதனைப்படணும். என் வாழ்க்கையை நினைச்சு இவ்வளவு மோசமா இருக்கிறேன்னு சொல்லி மனம் திரும்பணும். அவனுக்கு தான் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை உண்டாகும். கிருபை கிடைச்சவனுக்கு பேழையை கட்டுறதுக்கு பக்கத்துல வச்சு அப்ரூவல். ஏன் நான் அவங்களுக்கு சொல்றேன், வேதம் அழகா சொல்லுது, நோவாவின் காலம் மறுபடியும் வருகிறது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நோவாவின் காலம் மறுபடியும் வருகிறது. அப்படின்னா நோவா காலத்துல என்ன நடந்துச்சோ அதே இது இன்னமும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப அதே ஃபார்மேட் தான் தெய்வம் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறார். என்ன? கிருபை பெற்றவர்கள் பேழையை கட்டலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இது பேழை கட்ட வேண்டிய நேரம், இது பேழை கட்ட வேண்டிய காலம். உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சபைக்கு பேழை கட்ட வேண்டிய நாட்கள் இது. ஆண்டவர் அழிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லல. எத்தனை வருஷம்? 100 years முன்னாடியே சொல்லிட்டார். என்ன தம்பி, கட்ட ஆரம்பிச்சிரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் வரும்பொழுது பொழைச்சிருவீங்க. அல்லேலூயா. அவரும் கட்டுறாருங்க. யாரு? நாவா சூப்பர் பேழை கட்டுறாரு, பெரிய பேழை கட்டுறாரு. அந்த பேழைக்குள்ள கிட்டத்தட்ட மொத்த ஊரையும் அடைச்சிடலாம். ஆனாலும் அந்த பேழை திறந்தே தான் சார் இருக்கு. 24 மணி நேரம் சொல்லுங்க, எப்படித்தான் இருக்கு? திறந்துதான் இருக்கு, அழகா கட்டப்பட்டிருக்கு. இவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, யார் யாரெல்லாம் வரணுமோ வாங்குங்கன்னு சொன்னா எல்லாரும் வெளியில இருந்து வியக்கிறான். என்னத்த பார்த்து? எம்புட்டு பெருசு. பக்கத்துல பேசுங்க, எவ்வளவு பெருசு. கர்த்தர் அன்பு எவ்வளவு பெருசு, கர்த்தர் இரக்கம் எவ்வளவு பெருசு, கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெருசு, கர்த்தருடைய தயவு எவ்வளோ பெருசு. மக்களே, நான் உனக்கு சொல்றேன், எவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசுன்னு சொல்றவன் எல்லாம் உள்ள வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய அன்பு பெரியது உண்மை, தேவனுடைய கிருபை பெரியது உண்மை, தேவனுடைய தயவு ரொம்ப பெரியது உண்மை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், வெளியில இருந்து வியக்கிறவன் இல்ல பாதுகாக்கப்படுறவன், அன்புக்கு உள்ள, கிருபைக்கு உள்ள, தயவுக்கு உள்ள, இரக்கத்துக்கு உள்ள பிரவேசிக்கிறவன் தப்பிக்கப்படுவான். இன்னைக்கு சத்துனுடைய தந்திரத்தை சொல்லட்டா, அது முக்கியமா உங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டான். நான் வெளியில இருந்து வியக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் இங்க இருக்கிற ஆளெல்லாம். எப்படி? ஏசப்போட அன்பு எம்புட்டு பெருசு, கர்த்தருடைய கிருபை எவ்வளோ பெருசு. கிருபைக்கு உள்ள பிரவேசிக்கணும். கிருபைக்கு உள்ள பிரவேசிக்கணும் என்ன செய்யணும்? வீட்டை விட்டுட்டுல ஏறணும். பக்கத்துல வாச்சலுங்க, வீட்டை விட்டுட்டுல ஏறணும். சொல்லுங்க, வீட்டை விட்டுட்டு ஏறணும், நகையை விட்டுட்டு ஏறணும், படிப்பை விட்டுட்டு ஏறணும், ஜாதியை விட்டுட்டு, பெருமையை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க ஏற முடியும்? ஆண்டவர் பேழையை அடைச்சு வச்சாரா? இல்லையே, திறந்தானே இருக்கு, ஓப்பனா தானே இருக்கு, யாரு வேணாலும் உள்ள வரலாமே. ஏன் வரல? வீட்டை உடனும்ல, உலகத்தை உடனும்ல, சினிமாவை விடணும்ல, பாவத்தை விடணும்ல, இச்சையை விடணும்ல. அதை விட்டா தான் எதுக்குள்ள வர முடியும்? இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, அந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்புக்குள்ள வரணும்னா இத்தனி கொண்ட விடணும். அல்லேலூயா. டேவிட் வில்கர்சன் ஒரு மிகச்சிறந்த ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அவர் சொன்னாரு, நானும் எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தேன், என் சபை ஒன்றும் வளரல. நானும் எவ்வளவோ வேதத்தை படிச்சு பார்த்தேன், சபை ஒன்றும் வளரல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வளரல. ஆனால் என்னைக்கு இந்த வீட்டில் இருந்த என் டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன்னு சபை, நான் சொல்லலை, டேவிட் வில்கர்சன் ஒரு ஊழியக்காரர் சொன்னது. பக்கத்தில் கையை புனி, முதல்ல அந்த கருமத்தை ஆஃப் பண்ணி போடுங்க. இப்போ அந்த கருமத்தை தாண்டி கையில் இத்தனி கோடு வேற ஒன்று கொடுத்துட்டான் பேய். 24 மணி நேரம் எதில் தான் இருக்கு. இந்த விரலுக்கு கண்ணுன்னு வாயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளை அசிங்கமாக கேட்கும், வலிக்குதுடா சொல்லுமா இல்லையா? அல்லேலூயா. அதை விட்டுட்டு எங்க ஏறணும்? அதானங்க, அதான கஷ்டம். அதை விட்டாதானே நீ எங்க ஏற முடியும்? வேலைக்குள்ள இன்னைக்கு பலரும் சொல்றான், அதை போனோட நீங்க எங்க போகலாம்? உங்களுடைய துணிகரத்தோட எங்க போகலாம்?
அதானங்க. உங்களுடைய சுபாவம் மாற்றமே இல்லாம எங்க போகலாம்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஸ்டாண்டர்டை நீங்களே கவனிச்சுக்கங்க. நம்ம வாழ்றதே எதுக்கு தெரியுமா மக்களே? ஏசப்பா போல மாறுறதுக்கு. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க படிச்சு பெரிய ஆளாகி கொம்பாகினா அதெல்லாம் என் ஆண்டவருக்கு சும்மா குப்பை. எதுக்கு வாழ்றோம், எதுக்கு கிறிஸ்தவம் மாறிக்கோம், இந்த வேதத்தை படிக்கிறோம், இந்த மொத்த புக்கும் ஒரே ஒரு ஆளுக்கு சார்ந்தது தான். யாரை சார்ந்தது? இயேசு கிறிஸ்துவை. இந்த மொத்த புக்கு எதுக்காக கொடுத்திருக்காருன்னா, அவரை போல என்னை மாற்றுகிறதற்கு. இதை விட்டுட்டு வெளியில உட்கார்ந்து வியக்காத. நான் உங்களுக்கு சொல்றேன், கடைசி நாட்கள் ஆயிருச்சு, கொடூரமான நாட்கள் ஆயிருச்சு, சத்துரு வஞ்சிக்கிற நாட்கள் ஆயிருச்சு. இனி வருகிற நாட்கள் ரொம்ப மோசமான நாட்கள் தான், டவுட்டே வேண்டாம். இந்த நாட்கள்ல நீங்களும் உங்க குடும்பங்களும் பிழைத்து தப்பிக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா ஒண்ணே செய்யுங்க. மனஸ்தாபப்படுங்க, துக்கப்படுங்க, வேதனைப்படுங்க, மனதை திரும்புங்க, கர்த்தர் பக்கமா கிருபை அவருடைய கண்கள்ல வாங்க, அந்த கிருபைக்கு உள்ள பிரவேசி. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. வெளியில இருந்து சும்மா வியந்துட்டே இருக்காதீங்க. நான் பேசுறது ஒருவேளை கடினமா இருக்கலாம், அவங்களுக்கு சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன். வெளியில இருந்து வியந்துகிட்டே இருக்காதீங்க. ஏசப்பா அன்பு எவ்வளோ பெருசு. போங்க. இந்த வேதம் அழகா சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பார்க்கணும்? 2 கேட்டகரி இருப்பேன். ஒன்று மாம்பழத்தை பார்த்தே கதை சொல்றவன், இன்னொன்று வெட்டி பார்த்து அறுத்து சாப்பிட்டு. உண்மையா இல்லையா? இந்த ஸ்கூல்ல எல்லாம் மக்களே, யார் இங்கே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்களா? சூப்பர். ஸ்கூலில் படிக்கிறேன். நம்ம படிக்கும் போது கூட திடீர்னு ஒருத்தன் வருவான், நம்ம ஃப்ரெண்டு. அவன் வெளியில் போஸ்டர் பார்த்துட்டு வந்திருப்பேன், சினிமா பட போஸ்டரை பார்த்துட்டு வந்துட்டு 3 மணி நேரம் கதை சொல்லுவேன். இல்லை என்ன செஞ்சான் தெரியுமா, ஹீரோ எப்படி போனான் தெரியுமா. உண்மையா படம் பார்த்துட்டு வந்தவன் கம்முன்னு பக்கத்தில் போஸ்டரை பார்த்துட்டு வந்து எவ்வளோ நேரம் கதை. இங்க பாதி பேர் மாம்பழத்தை வெளியில இருந்து பார்த்தவன் எல்லாம் அவளுக்கு எவ்வளவு ருசி தெரியுமா. எவ்வளவு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. பார்க்காதீங்க. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு. Go taste it. எப்படி அண்ணே டேஸ்ட் பண்ண முடியும்? இதை விட்டா தான் அதை டேஸ்ட் பண்ண முடியும். எது நிப்பாட்டுதோ அதை விட்டா தான் அதை இதோட சேர்ந்து அதை டேஸ்ட் பண்ணவே. அல்லேலூயா. இப்ப இவ்வளவு பெரிய பேழைய கட்டுன பிறகு இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தானையா, எல்லாரையும் விட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே உள்ள இல்லையா? இங்க பாதி பேருக்கு நம்ம வீட்டில் கூட நம்ம ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்கும்னா, நம்ம ஜோம் பண்றோம், சரி நம்ம பிள்ளைகளும் நம்ம பின்னாடியே, நம்ம கணவனும் நம்ம பின்னாடியே. அதெல்லாம் விட கூத்து என்னன்னா, நம்ம பாஸ்டர் நல்லா ஜெபிப்பாரு. நம்ம பாஸ்டர் சொல்லுங்க நல்லா ஜெபிப்பாரு, அவரோடையே சேர்ந்து ஆசையாத்தான் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசையாத்தான் இருக்கு. நோகாம நொங்குதிங்கன்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17-18. சரி, அடுத்து எல்லாமே செத்து போகும்பா. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பேழையை செஞ்சாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி எல்லாரையும் அழிச்சிருவேன், உன்னோட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓன் கூட தனியா ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூட்டத்தோட கோவிந்த அடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பேழை திறந்துதான் இருக்கு, மிகப்பெரிய பேழை தான், லட்சக்கணக்கான ஜனங்களை உள்ள அனுப்பக்கூடிய பேழை தான், அதோடைய கெப்பாசிட்டி அதிகம் தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஓன் கூட நான் என்ன செய்றேன், ஒரு உடன்படிக்கை பண்றேன், நீயும் உன் பிள்ளைகளும் சாக மாட்டீங்க. ஏன் சார், ஆண்டவருக்கு என்ன பட்சபாதமா? பட்சபாதம் இல்ல, நீதி உள்ள தேவன். என்ன நீதி தெரியுமா?
கட்டுனவன் தான் உள்ள ஏற முடியும். பக்கத்துல கை பிடிங்க. கட்டுனவன் தான் உள்ள ஏற முடியும். யாரோ ஒருத்தர் கட்டுவாக, நீங்க ஏறலாம் நினைச்சீங்களோ? அல்லேலூயா. நான் கூட ரொம்ப நாளா யோசிச்சேன், என்ன ஆண்டவரே எல்லாரையும் விட்டுருக்கலாம்ல ஆண்டவரே. இல்ல மக்களே, எல்லாரும் என் பிள்ளைகளா இருந்தாலும் நான் நீதி உள்ளவன். 100 வருஷம் உட்கார்ந்து ஒருத்தன் கட்டி இருக்கிறான், கஷ்டப்பட்டு நிந்தைகளை அவமானங்களை சகிச்சு பாடுகளை சகிச்சு இவங்களோட பேச்சை எல்லாம் கேட்டுக்கிட்டு முறுமுறுப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் காதை பொத்திக்கிட்டு இவ்வளவு பெரிய வேலை என்ன செஞ்சான்? கட்டுனாயா. அவன் ஒருவேளை அன்பு நிறைந்தவனா இருந்தாலும் நான் நீதி உள்ளவன். யாரு கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் உள்ள என்ட்ரி. பக்கத்துல கைய பிடிங்க. நீங்க கட்டுறது உங்களுக்கு தான், அது அப்புறம் உங்க இஷ்டம். அல்லேலூயா. உன்னோடு உன் பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணுகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கணவன் நல்லா ஜெபிப்பாரு, என் மனைவி நல்லா ஜெபிப்பாங்க, என் பிள்ளைங்க நல்லா ஜெபிப்பாங்கிறதுக்காக கூட சேர்ந்து போயிடவே. ஏன்னா இது பழைய ஏற்பாடு. ஆண்டவர் வாயினால உடன்படிக்கை பண்ணுகிறார். யாரோடு? நோவாவோடு. எப்பா நான் உன் பிள்ளைகளையும் ஒன்னே அழிக்கும். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் வாயில சொல்லல, ரத்தத்திலே. ரத்தத்தின் உடன்படிக்கையே என்னன்னா தனி நபர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனி நபர். தனி நபர். உங்களோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணணும். உங்களோட கர்த்தர் சமாதானம் ஆகணும். உங்களுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கணும். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. என் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர்னால என் குடும்பத்துக்கே சமாதானம் வந்துடுறது இல்லை. யாரோ ஒருத்தர் நீதிமான வாழுகிறதுனால என் குடும்பத்தை கர்த்தர் நீதிமானின் குடும்பம்னு அட்ரஸ் பண்ணிடுறது இல்லை. அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட. அல்லேலூயா. அப்பா எங்க அம்மா அப்பா நல்ல ஊழியக்காரங்க, 35 வருஷம் ஊழியம் பண்றாங்க. அப்பா பாஸ்டர். என்னைய மாதிரி 1ஆம் நம்பர் தருதலே நீங்க பார்க்கவே முடியாது. 5.5 வருஷம் ஆண்டவர் கூட இல்ல. 1ஆம் நம்பர் ஃப்ராடு, 1ஆம் நம்பர் தருதல. எங்க அம்மா போடைய நீதி என்னை காப்பாத்துமா? இல்ல. எது காப்பாத்தோ? கர்த்தருடைய தனிப்பட்ட உடன்படிக்கை. அவரிடத்துல போனேன், ஐயா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஐயா, உன் கிருபை எனக்கு தாங்க ஐயா, மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா கேட்டேன். என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன? மகன் உனக்கு பேழை கட்டுறதுக்கு அப்ரூவல் ரெடி. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிங்க. விஷயம் கொஞ்சம் சீரியஸ். சிரிச்சுட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஐயா அவர் அவ்வளவு எரிச்சல் உள்ள தேவனாய், அவ்வளவு அவருடைய நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது. உலகத்தையே கர்த்தர் ஜலப்பிரளயத்தினாலே அழித்து போடுவார் என்றால் அது எதை குறிக்குது தெரியுமா? அவருடைய கோபத்தின் 1 இன்ச் லெவலை காமிக்குது வெளியில. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கோபத்துக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்படணும்னா முதல்ல அந்த ஆண்டவரை சாந்தப்படுத்தணும். பக்கத்துல பாச்சுங்க, அந்த ஆண்டவரை சாந்தப்படுத்தணும். அதை சாந்தப்படுத்தாம நீங்க என்ன செஞ்சாலும் வேஸ்ட். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, வாசிங்க கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. போதும் போதும். என்ன உண்டாகணும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன உண்டாகணுமா? யாரு கூட? யாரு கூட? கர்த்தரோட ஒரு மனிதனுக்கு என்ன உண்டாகணுமா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? உங்களுடைய சமாதானத்தை நீங்க இழந்து போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? தம்பி ரொம்ப பண கஷ்டம் தம்பி, கிடையவே கிடையாது. தம்பி ரொம்ப பொருளாதார பின்னடைவு, சோகமா இல்ல. ரொம்ப குடும்பத்துல சகராறு தம்பி, அதனால சமாதானத்துல இல்ல. நான் உங்களுக்கு சொல்லட்டா, இருக்கிறதுலயே திடமான ஒரு பொருள் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன செஞ்சாலும் தாங்கும். என்னது? சொல்லுங்க. இதை என்ன வேற என்ன? சொல்லுங்க. இதோட கெப்பாசிட்டி அதிகங்க. எவ்வளவு அடிச்சாலும் என்ன செய்யுது? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும். அப்ப ஏன் சமாதான குறைச்சல் தெரியுமா?
பணத்தினாலேயோ பிரச்சனைனாலேயோ போராட்டத்தினாலே இல்ல. சமாதான குறைச்சல் எதனால உங்க இருதயத்துல வருதுன்னா, உங்களை படைச்ச தேவனோட சமாதானம் இல்ல, அதனால இருதயம் கலங்குது. உன் தேவனோட நீ சமாதானம் இருந்தா எவ்வளவு பெரிய புயலையும் ஃப்ளூட் வாசிட்டே கடந்துடலாம். ராமன் சொல்லுங்க. தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதை வெட்டுறதுக்கு விரட்டிட்டு வராங்க. என்ன பண்றாரு? கொல்றதுக்கு விரட்டிட்டு வராரு அப்சலோம். அந்த வசனம் சங்கீதத்தின் மேல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா எழுதியிருக்கு? தன்னுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதை கொல்ல வரும் பொழுது பாடின பாட்டு பாடுறதுக்கு ஒரு இடமே இல்லையா? என்ன சங்கீதம்? தான் மகன் அவனை வெட்டுறதுக்கு விரட்டிக்கிட்டு வரான். விரட்டிட்டு வரும் போது என்ன வருதான் வாயில? சொல்லுங்க. உங்களுக்கு வருமானு கேளுங்க. எங்களுக்கு ஏசி போட்டு ஃபேன் போட்டாலும் என்ன வர மாட்டேங்குது? ஏன் தாவீதே, உனக்கு பயம் இல்லையா? உனக்கு கலக்கம் இல்லையா? உனக்கு சமாதானம் இல்லாம போலையா? இல்ல இல்ல இல்ல, என் சமாதானம் இந்த உலகத்தின் போராட்டத்தின் அடிப்படையில் இல்ல, என் சமாதானம் வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் அடிப்படையில் இருக்கு. அவரோடு நான் சமாதானமா இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சமாதானமா தான் இருப்பேன். அல்லேலூயா. அதனால தான் வேதம் அழகா சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆண்டவரோட சமாதானமா இருந்துட்டாலே போதும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சமாதானத்தை என்னால் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஐயா, சிங்க கபில தூக்க வரணும்னா ஆண்டவரோட சமாதானமா என்ன வருவாங்க? ராஜா சமாதானம் குலைச்சு போய் காலையில விடிய காலமே வந்து, தம்பி தானியலே உயிரோட இருக்கியாப்பா, நெஞ்செல்லாம் பதறது யாரு சொல்றா? இவர் எங்க இருந்து உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு வெளில வந்து, நல்ல ராஜாவே நல்லா இருக்கிறா, சந்தோஷம், யார் சொல்றா? நான் ஏயா ஐயா, எனக்கும் உமக்கும் பகையா இருக்கலாம், எனக்கும் உம்முடைய சீசர்களுக்கும் பகையா இருக்கலாம், எனக்கும் உம்முடைய மந்திரிகளுக்கும் பகையா இருக்கலாம், ஏன் பக்கத்துல படுத்திருக்கிற சிங்கத்துக்கும் எனக்கும் கூட பகையா இருக்கலாம். ஆனாலும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் என்னோடு சமாதானமா இருப்பதினாலே என் சமாதானத்தை ஒரு சிங்கக்கெபியும் புடுங்க முடியாது. That is the secret. Hallelujah. Hallelujah. பக்கத்துல கையை பிடிச்சு நிமிச்சு பொய் சாக்கு சொல்லக்கூடாது. இது அது சரியில்லை, இது சரியில்லை, என் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான் சோகமா இருக்குன்னு பொய் சாக்கு சொல்லக்கூடாது. ஏன்? என் ஆத்துமா கர்த்தரோடு இசைந்து இருக்கும் பொழுது, என் பாவத்தை அவர் மன்னித்திருக்கும் பொழுது, அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கும் பொழுது என் இருதயம் சமாதானத்தோட காக்கப்படும். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா உங்க முகத்தை பார்த்து வாழ்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை சமாதானத்தினாலே நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. அதனால தான் இயேசு எங்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்லுவாரு? அதான் தெய்வம் உங்களுக்கு என் கூட சமாதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இல்லாட்டி சோத்திரம். அல்லேலூயா. அடுத்த வசனத்துக்கு போவோம். வாசிங்க. எபிரேயர் 11:7. ஆதியாகமம் 6:15-16. சாரி, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், சரி, போதும். இப்ப கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உடன்படிக்கைலாம் செஞ்சு முடிச்சு முதல்ல மனஸ்தாபப்படுறாரு, அடுத்து கிருபையை கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் உடன்படிக்கை பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஆண்டவர் அடுத்ததா என்ன செய்யறாருன்னா, அவருக்கு பேழையை கட்டுற அளவை, இது என்ன தெரியுமா விஷயம்? ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்ச பையலுக்கு நாசால ராக்கெட் செய்வது எப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கறது மாதிரி. எப்படி? ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சவனுக்கு ராக்கெட் செய்வது, இவருக்கு பேழைனா என்னன்னே சொல்லுங்க. ஆமாங்க. மழைனா என்னன்னு, ஜல பிரளயம்னா என்னன்னு. இந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் சொல்றார், தம்பி உங்களுக்கு பேழை செய்கிறதுக்கு ப்ளூ பிரிண்ட்.
இவரும் என்ன செஞ்சாரா? கட்டுனார். பக்கத்துல பாசல் கட்டுனார். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசம். இதுக்கு பேர் என்ன? விசுவாசம். பார்க்கல, ஆனா அவர் கட்ட சொல்றாரு. அதனால பக்கத்துல கைய பிடிங்க. என்னைக்கு சமாதானம் உள்ள வருதோ, என்னைக்கு உடன்படிக்கை உள்ள வருதோ, அன்னைக்கு விசுவாசம் தானா வரும். அல்லேலூயா. அதுக்கு உங்களுக்கு ஒரு விசுவாச பிரசங்கம் என்ன தேவையே? அதாங்க மேல இருந்து உங்களால முடியும், உங்களால முடியாது ஏதாவது இருக்கா? இந்த உலகத்திலே நீங்க தான் பாசு, மீதி எல்லாம் லூசுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே? சொல்லுங்க. இந்த வாலிப பயிலுக்கெல்லாம் சொல்றேன், இந்த மோட்டிவேஷனல் டாக், இந்த இன்ஸ்பிரேஷனல் டாக், இந்த டெடெக்ஸ், இந்த கருமத்தெல்லாம் தயவு செஞ்சு, அவனுக்கு நம்மளை பத்தி தெரியுமா? தெரியாதுல்ல. கீழே உட்காந்துருப்போம். மேல இருந்து உன்னால முடியாது இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா, உன்னால சாதிக்க முடியாது, அவனே சொல்லுவான். நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் எங்க உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை எந்த மனுஷனும் தூண்ட முடியாது, அவர் வைக்கணும். எப்ப வரும் தெரியுமா அந்த விசுவாசம்? எந்த ஒரு மனுஷன் உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறானோ, விசுவாசம் தானா இலவசமா பரிசா கொடுக்கப்படும். அல்லேலூயா. உடன்படிக்கைக்கு உட்படாம கர்த்தரோடு சமாதானமா இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் சக மனுஷன் வந்து பூஸ்ட் பண்ணணும். நம்புப்பா நம்புப்பா, கர்த்தர் இருக்காருப்பா, கர்த்தர் செய்வாப்பா, நம்புப்பா. நீ உடன்படிக்கைக்கு உட்பட்டு தேவனுடைய சமாதானத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளையா இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தை அவரே துவக்குவார். இதுல 10வதுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்பவே முடியல சீஷர்களுக்கு. உடனே சீஷர்கள் ரொம்ப குழந்தை மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். என்ன செய்யும்? முதல்ல விசுவாசத்தின் துவக்கம் அவர், விசுவாசத்தின் முடிவும் அவர். இதுக்கு இடையில ஒன்று இருக்கு. என்னது? விசுவாசத்தை வர்த்திக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சோர்ந்து போகும்போதெல்லாம் உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருப்பதனால் அவரே வந்து சொல்லுவார், நான் இருக்கேன் உனக்கு. அல்லேலூயா. இங்க ஒண்ணுமே தெரியாத பேழைய ப்ளூ பிரிண்ட கையில கொடுத்து செய்ய தம்பி, இவர் உடனே செய்யறாரு. ஏன் செய்யறாருன்னா அவருக்கு உடன்படிக்கை. கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை, அதனால அந்த பேழையை நான் என்ன செய்றேன்? கட்டுறேன். அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் அளவை கொடுக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அளவை. எப்படி செய்யணும், எதை கொண்டு செய்யணும், எப்ப செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர்கிட்ட இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை நீங்களா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே, கர்த்தர் கொடுக்கிற விசுவாசத்தின் அளவின் படியே. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை வைக்கிறாருன்னா, அந்த விசுவாசத்தை நீங்க எப்படி பில்ட் பண்ணணும்னு யாரு சொல்லி கொடுப்பா? சொல்லுங்க. கர்த்தரே சொல்லி கொடுப்பார். ஏன் அதை கர்த்தரே சொல்லி கொடுக்கிறாருன்னா, யாருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக பேழையை செய்ய சொல்றாரு? அதான் விஷயம். கர்த்தருடைய கோபத்தின் அளவு கர்த்தருக்கு தான் தெரியும். அதே போல அந்த கோபத்திலிருந்து தப்பித்து போகும் போக்கும் யாருக்கு தான் தெரியும்? அவ்வளவுதான். அதனால தான் சொல்றேன், வரப்போற கோபத்தின் அளவை நீங்க சமாளிக்கணும்னா நீங்களா விசுவாசிச்சு நடந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் சமாதானமாகி ஒப்புரவாகி உடன்படிக்கைக்கு உட்பட்டு அவருடைய விசுவாசத்தை உள்ள வைக்கும் போது வரப்போகிற தீங்குக்கு தப்பு வைப்பீர்கள். அல்லேலூயா. சும்மா கையை உரிச்சு பிடிச்சுக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன். பாதி பேருக்கு சொல்லு, என்னது சொல்லனே தெரியல எனக்கு. உங்க ஊர்ல தான் அந்த அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்க? இந்த ஊர்ல தான். என்ன, வீட்டுல உங்களுக்கு கார் வேணும்னா நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? உங்களுக்கு கார் வேணும், என்ன செய்யலாம் சொல்லுப்பா? கார் வேணும், என்ன செய்யலாம்? பென்ஸோ ஆடியோ வேணும், என்ன செய்யலாம் சொல்லுங்க? சாதாரண உலக மனுஷன் போய் கேட்போமே, சார் உங்களுக்கு பென்ஸ் வேணும், என்ன செய்யலாம்? என்னது? புரியல. என்ன? நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், என்ன வாங்கணும்? இங்க அப்படி கிடையாது. வாயை திறந்து வீட்டுக்கு பென்ஸ் வரட்டும், வீட்டுக்கு அப்படின்னு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் என்ன வந்துடும்? போலீஸ் வரும். போலீஸ் கண்டிப்பா வரும்.
இந்த மாதிரி இத சொல்லல இவரே. விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர். ஏன்? கோபத்தின் அளவு தெரிஞ்சவர் அவர், அப்ப அதை தப்பு வைக்கிற வழி தெரிஞ்சவரும் அவர். அதனால தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. சும்மா கதை அளக்குறான்னு நம்பிட்டு கேட்கும் போது காதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஹா சூப்பர், நல்லா பேசுறான். இல்ல இல்ல, அளவை கொடுக்கிறார்னா அந்த கப்பலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தா இந்த தண்ணிக்கு தப்பு வைக்கப்படும் யாருக்கு தெரியும்? இல்லாட்டி அவன் இத்தனை கொண்டு அவன் தம்பி ஒரு சின்ன ஒரு படத்தை கொடுத்து, தம்பி இது மாதிரி ஒரு கப்பலை கெட்டுப்பானா நம்மளால என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு விசை படகு ஒண்ணு அழகா காட்டியிருப்பாரு. அது அடிக்கிற புயலுக்கு கப்பலோட குடும்பத்தை என்ன செஞ்சிருக்கோம்? அல்லேலூயா. அப்ப அந்த அளவை யார் தரா? கர்த்தர் தராரு. கர்த்தரே அந்த அளவை தராரு. விசுவாசத்தின் பலனை கர்த்தரே தராரு. எதுக்கு? வரப்போற புயலுக்கு. அப்பதான் தப்பிக்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களா நம்பிக்கிட்டு எதையாவது நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அவர் உள்ள வைக்கணும், அவர் பில் பண்ணணும், அப்பதான் கரை சேர முடியும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, செங்கடலை என்ன செய்றாங்க, கடந்து. சரியா? எபிரேயர்ல அழகா எழுதியிருக்கு என்னன்னா, பின்னாடி வந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அதே போல எங்க கடக்க வந்தாங்களாம் சொல்லுங்க. செங்கடலை கடக்க என்ன நம்பிக்கைன்னா அவங்களுக்கு, இவனுங்க கடக்கும் போது இது மூடல, நம்ம கடக்கும் போதும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நம்மளை விட பிசாசுக்கு தான் விசுவாசம் ஜாஸ்தி போல. அல்லேலூயா. இவனுக்கு என்ன நம்பிக்கைனா, இவனுங்க நடக்கும் போது இது மூடல, நம்ம போகும்போதும். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், மூடிச்சா மூடலையா? அங்க விசுவாச வேலை செஞ்சிச்சா செய்யலையா? எங்க நீ அப்பா விசுவாசம். இதுல கொடுமை என்ன தெரியுமா, நம்ம ஆளுங்க எல்லாம் பாவம் அப்ராமியா நடந்து வைக்கிட்டு இருக்கான். எதுக்குள்ள? இவங்க குதிரையில வராங்க. பக்கத்துல பார்த்து குதிரையில ஸ்பீடான விசுவாசம். சொல்லுங்க, ஸ்பீடான விசுவாசம், மிக வேகமான விசுவாசம், உயர்தரமான விசுவாசம். ஸ்பீடா வந்து உள்ள வச்சு முக்கிட்டாரு தெய்வம். ஒரு முக்கு வான்னு அவன் பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருந்தவன் சோழனா பையெல்லாம் தூக்கி போட்டு மெதுவா கடந்து எங்க போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் திறந்து வச்ச வழியில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் மட்டும்தான் செல்லும். சும்மா விசுவாசிக்கிறேன், கர்த்தர் திறந்து வச்ச வழியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அங்கீகாரம். அவங்க போறதுக்கு மட்டும்தான் அப்ரூவல். எல்லாரும் உட்புகுந்து உள்ள நடக்கிறதுக்கு அப்ரூவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தமும் கர்த்தர் கொடுக்கிற விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து போகணும்னு அர்த்தம். ஒருத்தன் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாம கர்த்தருடைய விசுவாசத்தை பிடிக்கிறான்னா அவன் ஒரு முட்டாள்னு அர்த்தம். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? மதியினர்களா இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீங்கள் மதியற்றவர்களா இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள. ஏன் அதை அறிந்து கொள்ள சொல்றாருன்னா, அப்பத்தான் விசுவாசம் ஒர்க் ஆகும். இன்னைக்கு சித்தம் தனியா விசுவாசம் தனியா பிரிஞ்சிருச்சு. இல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தா தான் விசுவாசம் செல்லுபடியாகும். அல்லேலூயா. ஏசப்பா என்ன செய்யறாரு? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு. என்ன கல்யாண வீடு? காணாம கல்யாணத்துக்கு போறாரு. போன உடனே அங்க டக்குன்னு திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு. உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இப்படி தீந்து போச்சு, என்ன செய்யறேன்னு தெரியாம. உடனே அந்த அம்மா அதுக்கு ஒரு மேட்ரு சொல்றாங்க. என்ன மேட்ரு சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த ஒத்த கேள்விக்குள்ள எத்தனை கேள்வி இருக்கு தெரியுமா? எப்படி சொல்லுகிறார், எதை சொல்லுகிறார், எப்பொழுது சொல்லுகிறார், யாரை கொண்டு சொல்லுகிறார், எங்கே சொல்லுகிறார், இத்தனை கேள்வியும் எதுக்குள்ள அடங்கியிருக்கு? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களா எதையாவது நம்பிக்கிட்டு, நீங்களா உங்க விருப்பப்படி நம்பிக்கிட்டு, நான் கர்த்தரை விசுவாசிச்சு செஞ்சேன்னு சொல்லி செங்க சுமக்காதீங்க.
அவர் அதுக்கு பொறுப்பாக மாட்டாரு. அல்லேலூயா. தண்ணி எடுத்து அவருக்கு தெரியும் எந்த ஜாடியை எடுக்கணும், எதுல தண்ணி ஊத்தணும், எந்த தண்ணி எடுத்து மோந்து கொடுத்தா என்ன ஆகும் யாருக்கு தெரியும்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வதே விசுவாசம். சரி தம்பி, இவ்வளவு கஷ்டப்பட்டு மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டு மனம் திரும்பி உடன்படிக்கைக்கு உள்ள வந்து அவருடைய விசுவாசத்திலெல்லாம் வளர்ந்து என்ன தம்பி எங்களுக்கு இது கிடைக்க போகுது, எங்களுக்கு கடைசியில் ரிவார்டுன்னு என்ன கிடைக்குது? ஆசிங்க முடிக்கிறேன். 1 பேதுரு 1:9. Thank you, Father. நீங்களும் 1 பேதுரு உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய, அவ்வளவுதான், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய BMW-வை பெற்றீர்கள். இல்ல நான் கேட்டேன். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய 3 மாடி அடுக்குமாடி கட்டடத்தை பெற்றீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய அழகான பெண்ணை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய நல்ல வரனை கர்த்தர் எனக்கு, அப்படி அம்மா வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, பக்கத்துல பார்த்துருங்க, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இதுக்குத்தான் இவ்வளவு ஓட்டமும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களிடத்துல உணர்த்த சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பை ஒரு நாள் அற்பமா எண்ணாதீர்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அற்பமாய் நினைக்காதீர்கள். ஏதோ ஒரு ரிலிஜியனா நினைச்சிடாதீங்க. இது உங்களை காப்பாத்துகிற ஒரு லைசன்ஸ், இது உங்களை காப்பாத்துகிற கரை சேர்க்கிற ஒரு பேட்ச். இதை காத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பாதுகாத்துக்குங்க. லாக்கர்ல என்னென்னமோ பாதுகாப்பா இருக்கு. அல்லேலூயா. எந்திரிச்சு நிற்போம். Thank you, Father. Thank you, Father. மணியே வச்சுக்கோங்க. Thank you, Father. நல்ல வாயை திறந்து இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க போறோம்னா, இனி இந்த லௌகீக துக்கம், இந்த உலகத்துக்கு அடுத்த கண்ணீர் என் கண்ணில இருந்து நீ வரக்கூடாது ஆண்டவரே. இந்த துக்கம், குடும்ப துக்கம், அந்த துக்கம் இதெல்லாம் அடைக்காம என் ஆத்துமாக்கு அடுத்த துக்கம் என்னைய அடைக்கட்டும். இதுதான் உங்க ஜெபமா இருக்கணும். கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஓ ஹல்லேலூயா, சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன். நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, we magnify your holy name. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை beautiful. பாதாளம் வென்றவரே, பாதாளம் ஆராதனை சொல்லுவோம். மரணத்தை ஜெயித்த இந்த ஜெயமெல்லாம் என்னுடைய ஆத்தும மீட்புக்கு தான். ஆராதனை ஹல்லேலூயா. பாதாளம் உம்மை ஆராதனை சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ராதா ஷதா தியந்தரா, ஹல்லேலூயா,
எதெல்லாம் லௌகீக துக்கத்தோடு என்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு மாறி போகட்டும். உலகத்தை அடுத்த கவலைகள், உலகத்துக்கு அடுத்த பாரங்கள், குடும்பத்தை நினைத்த கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக சொல்லுவோம். ரபா ஷதடா தியாஜரா. ஹalleluya. நல்ல இருதயத்தில் ஒப்பு கொடுத்தவர்களா? ஹalleluya. ஓசன் நன்றி இயேசுவே. ஓசன்னா தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, துதி உமக்கே நாமே. ஆமே. நாமே. விலையேற பெற்ற அந்த ஆத்துமா, விலையேற பெற்ற அந்த ஆத்துமா இருதயத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்துக்கு நன்றி சொல்ல போறோம். உங்க ரட்சிப்பை எனக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இலவசமாய் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மீட்டு கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தகுதியற்ற எங்களை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை முத்திரை மோதிரமாய் மாற்றினதற்கு ஸ்தோத்திரம். ஓ தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியை கர்த்தர் எங்களுக்காக அருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.